அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சுத்த சிவநிலை 106. கண்ணீர் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணீர் கலந்தே இருக்கின்றான். பன்னீர் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் என் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. அவரோட கருணை எப்படி இருக்கு பாருங்க. கண்ணீர் கலந்தான், நம்ம கண்ணில் கலக்கிறார். அதே மாதிரி கருத்து நமக்குள்ளே இருக்க கருத்தில் கலக்கிறார் இறைவன். பன்னீர் கலந்தான், எல்லா இடத்துலையும் கலந்துருக்கிறார். எனது பாட்டில் கலந்தான் என் உயிரில் கலந்தான் கருணை கலந்தே. அப்போ அவர் கருணை, அவரோட கருணை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு நமக்குள்ளே இருந்து கலந்து இருக்கிறார் இறைவன். அதை தான் சொல்கிறார். அவர்கிட்ட நம்ம உடல் பொருள் ஆவியை ஒப்படைக்கணும். அவர் நமக்குள்ள கலந்து இருப்பார். அதை நம்ம உணரணும். அருட்பெருஞ்சோதி. 2வது, எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான், எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான். எல்லாமாய் நின்றான், பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான், ஒன்றாகி நின்றான் உவந்து. எல்லா நலமும் கொடுக்கிறார் நமக்குள்ள கலந்து. எல்லா நலமும் கொடுக்கின்றார், எல்லாம் செய்ய வல்லான். அவர் எல்லாமே செய்ய வல்லான் எம்பெருமான். எதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. இறை சிந்தனையில் இருந்தால் எல்லா நலமும் கிடைக்கும். அதுதான் சொல்கிறார். எல்லாமாய் நின்றான். எல்லாமே எப்படின்னாக்கா, எல்லாமாய்னா அவர் மாயும் இருக்கிறாரு, அவர் மாயும் இருக்கிறாரு. எல்லாமா வெளியிலேருந்து யார் வந்தால் சொந்தம் பந்தம் பிள்ளை குழந்தைங்க அப்பா எல்லாமாவும் இறைவன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். ஒரு எறும்புல கூட எல்லாமாய் நின்றான்றவர். எறும்புக்குள்ள கூட அவர் எல்லாமா இருக்கிறார், எல்லா இடத்துலையும். அதுதான் சொல்கிறார். உயிர் உள்ள பொருளும் இருக்கிறார், திடப்பொருளும் இருக்கிறார். எல்லா பொருளையும் நம்ம சாப்பிட்ற உணவுலேயும் இறைவன் இருக்கிறார். அதை தான் சொல்கிறார். எல்லாம் செய்யவில்லான் எம்பெருமான். எல்லாமாய் நின்றான், பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான். பொதுவில் இருந்து ஆடிட்டு இருக்கார், எல்லாருக்குள்ளாரையும் இருந்து ஒன்றாகி நின்றான் உவந்து. அவர் நமக்குள்ள உவந்து ஒன்றாகி நமக்குள்ள இருக்கிறார். அதேமாரி 3வது பாடல், எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான். நம்ம நினைக்கிறோம், எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான், பண்ணுகின்றான், பண்ணுவித்து பாடுகின்றான், உண்ணுகின்றேன் தெல்லமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான், வள்ளல் நடராயன் நெகிழ்ந்து என்றார். எண்ணுகின்றார். நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம். எண்ணங்கள் எல்லாம் அவர் கொடுக்குற எண்ணங்கள் தான். நம்ம சிந்தனை செயல் எல்லாமே இறைவன் எல்லாம் தந்துட்டு இருக்கார் நமக்குள்ள. பண்ணுகின்றேன், பண்ணுவித்து பாடுகின்றான். நம்ம பண்ணுகின்றோம், நம்ம எல்லாத்தையும் நினைச்சு நடந்துட்டு இருக்க எல்லாமே அவர் நமக்குள்ள பண்ணுவித்து பாடுகின்றார். உண்ணுகின்றேன் தெல்லமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான். நம்ம உண்ணுறோம், அப்போ நம்ம சாப்பிடும்போது அதுவே தெல்லமுதம் உள்ளம் தெளிய தருகின்றார். நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறார் இறைவன். அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க. வள்ளல் நடராயன் மகிழ்ந்து. அவர் நமக்குள்ளே இருந்து நடராயன் நடம் புரிகின்றார், ஆன்மாவில் நடம் புரிகின்றார். அப்போ அவர் என்ன செய்கிறார், எல்லாமே தரார். அவரே மகிழ்ந்து நமக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கிறார். நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். அப்புறம் 4வது, சித்தியெல்லாம் தந்து திருவம்பலத்தாடும் நித்தியனே உள்ளே நிறைகின்றான். சத்தியம் ஈது அந்தோ உலகில் அரியீரோ நீவிரெல்லாம் சந்தோடமாய் இருமின் சார்ந்து. சித்தியெல்லாம் தந்து திரு அம்பலத்தாடும் நித்தியனே உள்ளம் நிறைகின்றான். சித்தியெல்லாம் தரார். சித்தியெல்லாம் தந்து நமக்குள்ள அம்பலத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறார். நித்தியனே நித்தியமாக இருக்கிறார் இறைவன். நமக்குள்ளே இருந்து உள்ளே நிறைகின்றான், நிறைந்து இருக்கின்றார் இறைவன். சத்தியம் அந்தோ உலகில் அரியீரோ நீவிரெல்லாம் சந்தோஷமாய் இருமின் சொல். நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்றார். பேரானந்தம், பெரும் பேரானந்தம் எல்லாமே நமக்குள்ளேருந்து நடம் புரியணும். நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு அவர் நமக்குள்ளேருந்து வெளிப்படுறார். ஐயா என்று ஒரு கால் அழைக்கின்றேன், அப்பொழுது எய்யேன் மகனே என்று எழுதுகின்றான். ஐயா என் அப்பன் பெரும் கருணை யாருக்கு உண்டு, உலகத்தில் செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. ஐயா என்ற ஒரு கால் அழைக்கணும். ஐயா அப்பா அரசேன்னு நம்ம அழைக்கின்றோம். அப்பொழுது எய்யேன் மகனே என்று உடனே சரி எய்யேன் மகனே என்று நமக்குள்ள இறைவன் அப்பாவாக இருந்து நம்மளை மகனே என்று எழுதுகின்றாராம். அப்போ
ஐயா என் அப்பன் பெருங்கருணை யாருக்கு உண்டு உலகத்தில்? அப்பா என் அப்பன் பெருங்கருணை அவரோட கருணை யாருக்கு இந்த உலகத்தில் யாருக்கு இருக்கு? செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து அவரோட சேர்ந்து நம்ம இருக்கணும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ள இருந்து அவரோட சேர்ந்து இருந்தால் நமக்கு எல்லாமே செய்வார், எல்லாம் தருவார். அதுதான் ஐயா சொல்றார். அப்போ நம்ம கூட்டவனே ஓடி வர்றார் இறைவன். அப்பா நம்ம அழைக்கிறோம், அவர் மகனே என்று நமக்குள்ள வந்து சொல்றாராம். அப்ப நம்மளை காத்து ரட்சிக்கிறார் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நம்ம உணரணும். அதான் உணர்ந்து உணரா நமக்கு உணர்த்துவார். அதே மாதிரி 6வது அப்பா என்று ஒரு கால் அழைக்கின்றேன். நான் முடிச்சுட்டேன். 7வது தானே வந்து என் உள்ளத்தை சார்ந்து கலந்து கொண்டான். நமக்கு தெரியாது, நாம போய் தேடிப்போம். இறைவன் நமக்கு ஒரு உள்ளத்திலிருந்து சார்ந்து கொண்டான். தானே எனக்கு தருகின்றான். தானே நான் ஆக புரிந்தானேன். அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு உண்டோ விளம்பு என்றார்கள். தானே வந்து என் உள்ளத்தை சார்ந்து கலந்து கொண்டான். தானே எனக்கு தருகின்றான். தானே வந்து அவரே இறைவனே வந்து நம்ம உள்ளத்துல கலந்து கொண்டாராம் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். தானே எனக்கு தருகின்றான். அவரு நமக்கு தராராம் எல்லாமே. அப்ப தானே நான் அவராகவே நம்ம ஆயிடுறோன்றார். ஆக புரிந்து என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு உண்டோ விளம்பு. அவரோட பெருங்கருணை மேகத்துக்கு உண்டோ நீ சொல்லு அப்படின்றது. பாலும் கொடுத்தான், பதித்திறக்கும் ஓர் கோலும் கொடுத்தான், குணம் கொடுத்தான், காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான், நிலையும் கொடுத்தான் நிறைந்து என்றார்கள். பாலும் கொடுத்தாராம், திறக்கும் ஒரு திறவுகோலும் கொடுத்தாரு. இந்த கதவை திறக்க ஒரு திறவுகோலும் கொடுத்தாரு. அப்ப குணம் கொடுத்து நமக்கு அந்த நல்ல குணத்தை கொடுக்குறாரு இறைவன். காலும் தலையும் அறியும். அதான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான். அதுதான் சொல்றாரு பாருங்க. அதையும் நமக்கு அந்த தரத்தையும் கொடுத்துருக்காரு, நிலையும் கொடுத்தா நிறைந்து. அதுதான் அது என்னன்னா காலும் நம்ம வந்து நமக்குள்ள மூச்சு காற்று இடக்கலை பின்கலை என்று அது தரம், அதனோட தரம் அறியும். காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்துருக்கார் நமக்கு. அந்த மூச்சு காற்றையும் நமக்கு கொடுத்துருக்கார், அந்த தரத்தையும் நமக்கு கொடுத்துருக்கார். நிலையும் கொடுத்தார், நம்ம நிலைத்து நிற்கிற அந்த நிலையும் கொடுத்துருக்கிறார் அருட்பெருஞ்சோதியார். அதுதான் சொல்ற சாகா கால் வேகாத்தலை போகா புனல்ன்றார் இல்லைங்களா. அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சு அது வழியில் நம்ம நடந்தோம்னா நமக்கு மரணத்தை தடுக்கக்கூடிய அந்த வல்லமே நமக்கு கிடைக்கும்ன்றார். 9வது வெல்வினையும் மாயை வினையும் தவிர்த்து எனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தது. எனவே எவ்வையினும் ஆனால் சிற்றம்பலத்தை ஆடுகின்றான். தன் அருளாம் தேன் நான் உண்டோங்கியது தேர்ந்து என்றார்கள். வெல்வினை மாயை எல்லாமே சூழ்ந்து கஷ்டம், துன்பம், பசி. ஐயோ, ஒரு வேலைக்கு போய் நமக்கு சரியான வேலை கிடைக்கல, எவ்வளோ பெரிய துன்பம்லாம் நமக்கு வந்து பாருங்க. கொஞ்சம் ஏமாந்தா போதும், கூட்டு குதித்தாடுவான். நம்ம போய் அவரை பிடிச்சிக்கிட்டோம்னு வச்சிங்களேன், யமனவன் இலை மனனே என்றது. அதை தான் வெல்வினை நமக்கு வெல்வினைகளும் வருது. துன்பம், கஷ்டம், நோய், பசி, இது எல்லாமே வருது. இப்படி இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறது. அதை தான் ஏன் சொல்கிறேன், வெல்வினையும் மாயை வந்து தழைத்தாடுது, கரைத்தோங்குது. அப்போ அதெல்லாம் தவிர்த்து நம்ம செவ்வை அறிவு இன்பத்தை சிறந்தனவே நமக்கு அந்த செவ்வை அறிவு இன்பம் கொடுக்கும்போது மாயெல்லாம் ஓடிடுது. எல்லாமே மாயை வெல்வினை எல்லாமே ஓடி உடம்புல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, நம்ம மனசில் தைரியத்தை கொடுக்குது, தெளிவை கொடுக்குது. அதை தான் சொல்கிறது, தெளிவை கொடுக்குது, இறையாரில் பெறதுக்கு நமக்கு வழி கொடுக்குது. அப்போ எவ்வையினும் ஆனான், எல்லாமா ஆயிட்டார் அவர் இறைவன். அப்போ சிற்றம்பலத்தை ஆடிக்கணும், நமக்குள்ளே எல்லாமா இருந்து சிற்றம்பலத்தில் ஆடிட்டு இருக்கிறாராம் இறைவன். எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி சிற்றம்பலத்தை ஆடுகின்றான். தன் அருளாம் தேன் நான் உண்டோங்கியது தேன் நமக்கு ஐயா கொடுக்குறார். தேன் நமக்கு உண்டோங்கியது தேர்ந்துன்ற இறைவன். இப்போ 10வது வந்துவினை எல்லாம் மடிந்தனவே
மாயைகள் அஞ்சி என்னை விட்டு அகன்றனவாள் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவாள் துன்பமெல்லாம் போனது தொலைந்து. எப்படி சொல்கிறாரு பாருங்க. நம்ம சல்மான் கான் வஞ்சவினையெல்லாம் ஒழித்து முடிச்சு தூக்கி விட்டு கட்டாசிடணுன்ற வஞ்சவினையெல்லாம் மடிந்து போயிடுது. பாவவினை எப்போ நம்ம ஏமாறுவோம். குற்றதித்து சேவடியே போற்ற விரும்பினேனோன்றார். அப்போ எப்போ ஏன்னா ஒரு சன்மார்க்க நிலை ஒன்று இருக்குது, துன்மார்க்க நிலை. அதெல்லாம் என்ன பண்ணும், எப்போ நம்மளை கொண்டு போய் கீழே தள்ளலான்னு தான் பார்க்கும். அப்போ வெறுவினை எல்லாம் மடிந்தது. அந்த வினையெல்லாம் வினையெல்லாம் மடிந்தது. மாயை இருள் அஞ்சியனை விட்டு நம்ம அதை பார்த்து அது என்ன பண்ணுது, மாயை வினை இருள்லாம் நம்மளை பார்த்து அஞ்சு அது பயப்படுது, பயந்து ஓடிடுது. அப்போ அகன்றனவாள் எஞ்சலில்லா இன்பம், எஞ்சலில்லா அளவில்லாத இன்பம். அப்போ எந்தனையே எய்தி நிறைந்தன, நம்மளையே எய்தி நிறைந்தனவாள் துன்பமெல்லாம் போனது தொலைந்து என்றார். துன்பமெல்லாம் எல்லா துன்பம் போய் ஒழிந்ததுன்றார். மாமாயை ஒழிந்து வஞ்சவினை எல்லாம் மடிந்தன என்றார். அப்போ நமக்கு அருட்பெருஞ்சோதியார் உள்ள நல்லா பிரவேசித்துக்கிட்டு நமக்குள்ளே இருக்கிறார். ஆட்கொண்டு நம்மளை ரொம்பவும் ஜாக்கிரதையாக நம்மளை பார்த்துக்கிறார். தடைகளெல்லாம் தவிர்த்து நம்ம உள்ளே இருந்து நம்மளை காத்து ரட்சிக்கிறார் அருட்பெருஞ்சோதியார். அப்புறம் 11வது நம்மை திரோதை அகன்றாள். திரோதைன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா. என்னை விரும்பி அம்மை அருள் சக்தி அடைந்தனள். இம்மையிலே மாமாயை நீங்கினள். பொன் வண்ண வடிவுற்றதென்றும் சாமாரிலை எனக்குத்தான் என்றார்கள். எனக்குத்தான் அம்மை திரௌபதி அம்மை அகன்றனாள். அவள் தாய் தான். அவள் அகன்று போயிட்டு திரௌபதி கோபம், அகங்காரம், ஆணவம், அப்படியே அந்த சிலையெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த பயம் வரும். அதெல்லாம் என்ன பண்ணுறது, அது அந்த அம்மா திரௌபதி அகன்று போயிட்டாங்க. அப்போ அருள் சக்தி என்னை அந்த அம்மா அருள் சக்தியாக மாறி நமக்குள்ளே அடைந்தலேன்றாங்க பாரு. அருள் சக்தியாக மாறி அந்த திரௌபதி அகன்று நமக்குள்ளே அருள் சக்தியாக மாறி நமக்குள்ளே பிரவேசிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மையிலே மாமாயை நீங்கள் இம்மையிலே இனிமேல் நம்மளால் துயர் அடைய முடியாது. அந்த இம்மையில் அந்த மாயை துன்பம் கஷ்டம் எல்லாம் மாயை எல்லாம் அகன்றன அப்படின்றாரு. அப்போ அகன்றனல் நீங்கினல் பொன் வண்ண வடிவம் வடிவற்ற வேண்டும். பொன் வண்ண வடிவம் அருள் ஜோதி நமக்குள்ள பொன் வண்ணமாக பிரவேசிக்குது. நமக்குள்ள அப்படியே கிரகித்து இருக்குது. அது நம்ம உணரணும், நமக்குள்ளே உணரணும். அகத்தில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது பொன்வடிவம் உற்றது என்றும் சாமாரில்லை எனக்குத்தான்றார். சாமாரி இதை விட நமக்கு எதுவுமே இல்லை. அருள் சக்தியை நமக்குள்ளே தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க, நமக்குள்ளே இருக்காங்க. அப்போ திரௌபதி அம்மா அந்த உஷ்ணம், கோபம், அகங்காரம் அதெல்லாம் நம்ம விட்டு விலகி போயிட்டாங்க. விலகி அவங்களே என்ன செய்கிறாங்க, அருள் சக்தியாக மாதிரி நமக்கு அருள் சக்தியாகவே ஆகி நமக்குள்ளே இருக்காங்க. அம்மையாகவும் இருக்காங்க, அப்பனாகவும் இருக்காங்க. அருட்பெருஞ்சோதி அது ஒன்றுங்களா. அதுக்கப்புறம் நானே